வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, 2025 ராயல் ரம்பிளோட வின்னர் அண்ட் பிரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அது இல்லாம WWE ராயல் ரம்பிளுக்காக எத்தன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ராயல் ரம்பிள் அதாவது வுமன்ஸ் அண்ட் மென்ஸ்ல எத்தன ரெஸ்லர் வந்து கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராயல் ரம்பிள் எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து ராயல் ரம்பிள் நடக்க போகுது. அத நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, அதாவது சண்டே 2ஆம் தேதி வந்து நம்ம இந்தியால பார்ப்போம். அதாவது 2ஆம் தேதி வந்து காலையில 5:30க்கெல்லாம் இந்தியால வந்து டெலிகாஸ்ட் ஆயிரும். அதாவது இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, எப்போதும் போல பார்க்குற மாரி தான். அதாவது சோனி நெட்வொர்க்ல தான் பார்க்க போறோம். சோனி 1, சோனி 10 1 சோனி 10 1, சோனி 10 2, சோனி 10 3, சோனி 10 4 இந்த இதில பார்க்கலாம். அதாவது சோனி 10 4ல வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி தமிழ் அண்ட் தெலுங்குல பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டியும் சோனி லிவ் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதிலயும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி WWE ஃபர்ஸ்ட் மேட்சான ஒரு டாக் டீம் மேட்ச், அதாவது மோட்டார் சிட்டி மிஷின் கன் வெர்சஸ் DIYக்கான ஒரு டாக் டீம் மேட்சை வந்து WWE புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை எப்படி வைக்க போறாங்கன்னு தெரியல. அதாவது முன்னாடி கிக் ஆஃப்லேயே வந்து WWE வச்சிருவாங்களா, இல்லை நடுவில் வந்து இந்த மேட்சை வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது இந்த வீடியோ அதாவது இந்த மேட்ச்சில் வந்து யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மேட்ச்சில் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து WWE வந்து ஒரு ஸ்டிப்புலேஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டிப்புலேஷனை இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், 3 அவுட் ஆஃப் 2 ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிப்புலேஷனை இந்த மேட்ச்சில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் 2 முறை வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணாத. அதாவது இப்போ வந்து மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு தாட்டி வந்து ஒருத்தவங்களை பின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வின் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் அப்படி கிடையாது. அதாவது ஒரு தாட்டி வந்து இப்போ DIY வந்து இப்போ மோட்டார் சிட்டி மிஷின் கன்னை வந்து ஒரு தாட்டி பின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வின் பண்ணதா கிடையாது. திரும்பி இன்னொருக்க வந்து அதே மாதிரி DIY டீம் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன்னை வந்து திரும்பி வந்து அகைன் வந்து திரும்பி வந்து அவங்கள பின் பண்ணணும். அதாவது 2 முறை வந்து DIY வந்து இப்போ மோட்டார் சிட்டி மிஷின் கன்னை அவங்க திரும்பி அந்த இதில் வந்து கவுண்டர் பண்ணும்போது வந்து திரும்பி 2 தாட்டி வந்து வின் பண்ணால் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணதாக ஏற்றுக்கப்படும். ஒரு தாட்டி வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அதுக்காக தான் WWE வந்து இந்த ஒரு ஸ்டிப்புலேஷனை வந்து WWE வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் என்னோட ப்ரிடிக்ஷன், அதாவது என்னோட ஒரு சொந்த ஒரு ப்ரிடிக்ஷனில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், என்னோட ஒரு ஒப்பீனியன் வந்து இதில் வந்து DIY தான் அவங்களோட டாக் டீம் சாம்பியனை வந்து அவங்களே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ வில்லத்தனத்தை கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கனால உடனே வந்து WWE வந்து சாம்பியன்ஷிப்பை கொடுத்து உடனே பிடுங்க மாட்டாங்க. இவங்களுக்கான ஃபியூடு வந்து திரும்பி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அகைன் வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. 2வது மேட்சாக உமன்ஸுக்கான 30 men ராயல் ரம்பிள். இதில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், பெய்லி, சார்லட் ஃப்ளேரு, அதுக்கப்புறம் பியாங்கா பில்லர், ஆஸ்கா, லயரியா வெல்க்ரியா, அதுக்கப்புறம் உங்களுடைய நயா ஜாக்ஸு, லிவ் மார்கன், அதுக்கப்புறம் பெய்லி அப்படின்ட்டு ஏகப்பட்ட உமன்ஸ் ரெஸ்லர் இதில் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. ஆனால் இந்த உமன்ஸ் ராயல் ரம்பிளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 ரெஸ்லர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் சார்லட் ஃப்ளேர் அப்படின்னாவே அவங்க ராயல் ரம்பிளில் கண்டிப்பாக இருக்காங்க. அப்படி ரிட்டன் வர்றாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 1.5 வருஷம் கழித்து இன்ஜுரி எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ சார்லட் ஃப்ளேர் வராங்க. அதாவது சார்லட் ஃப்ளேர் வந்து எப்போல்லாம் WWE விட்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் வராங்களோ அவங்க வந்தாவே WWE வந்து சார்லட் ஃப்ளேருக்கு ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஃபியூடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருவாங்க. அதாவது சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக WWE தருவாங்க. ஏன்னா இது வந்து எல்லா டைமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சார்லட் ஃப்ளேர் திரும்பி ரிட்டன் வரப்போ எல்லாத்துக்கும் சாம்பியன்ஷிப்புக்கான அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸுக்காக சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறக்காகவே சார்லட் ஃப்ளேரை அந்த ஒரு ஃபியூடில் ஆட் பண்ணுவாங்க. அதாவது WWE ஒரிஜினல் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், டிஃப்னி ஸ்டேட்டஸ் விசிஸ் சார்லட் ஃப்ளேருக்கான ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப்புக்கு தான் மேட்ச் பண்ணணும். அதாவது இவங்க 2 பேருமே மேட்ச் பண்ணணும். அதாவது ரெசல்மனியா 41ல் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் WWE ஒரிஜினல் பிளானாக இருக்குது. அதனால சார்லட் ஃப்ளேர் வந்து இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அகைன் அதிகமாகவே இருக்குது. 2வதா பெய்லி வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ரியா ரிப்ளிக்கும் பெய்லிக்கும் வந்து ஒரு மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் WWE ஒரு பிளானில் இருக்காங்களாம். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது
ரா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ஷோல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டைமா வந்து இப்ப ராவ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்கல்ல. அப்ப அந்த ஷோல வந்து அந்த மண்டே நைட் ரால வந்து லிவ் மார்கன் விசஸ் ரியா ரிப்ளைக்கான வுமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் நடந்துச்சு. அதில வந்து ரியா ரிப்ளை வந்து லிவ் மார்கன பீட் பண்ணி நியூ சாம்பியன் ஆனாங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில ஷாக்கிங்கா நம்மளுடைய பெய்லி தான் அந்த மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் ஆகுது. அந்த நேரத்தில வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய பெய்லி வந்து ரியா ரிப்ளைய சேலஞ்ச் பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் டைம்ல வந்து நம்மளுடைய WWE மாத்திட்டாங்க. அதனால இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ரியா ரிப்ளைவுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து நம்மளுடைய பெய்லி நிக்கலாம். அதாவது அப்படி பெய்லிக்கு நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பெய்லி வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்து 3வதா யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பியாங்கா பில்லர். பியாங்கா பில்லர் வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாங்கன்னு கேட்டால் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு ட்ரீம் மேட்ச் தான். அதாவது ரியா ரிப்ளே விசஸ் பியாங்கா பில்லருக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து WWE நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இவங்க 2 பேத்துக்குமே NXTல தான் மேட்ச் நடந்திருக்கே தவிர மெயின் ராஸ்டருக்கு வந்து இந்த வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்சுமே இவங்களுக்கு நடக்கல. அதாவது ஒரு டேக் டீமாக தான் இணைஞ்சு விளாண்டுருக்காங்களே தவிர சிங்கிளாக 2 பேருமே மேட்ச் பண்ணதில்லை. அதனால் ரியா ரிப்ளே வந்து அதாவது ரியா ரிப்ளே கூட வந்து நம்முடைய பியாங்கா பில்லர் மோதுவாங்களான்னு கேட்டால் பியாங்கா பில்லர் வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பியாங்கா பில்லர் வந்து ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னோட இந்த 2025 உமன்ஸுக்கான ராயல் ரம்பிளை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சார்லட் ஃப்ளேயர் அப்படி இல்லாட்டி பெய்லி. 3வதா கோடி ரோட்ஸ் விசஸ் கெவின் ஓவன்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது இதில் வந்து நோ ரெஃப்ரி, அதாவது நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது 2 பேர்த்து சாம்பியனுமே, அதாவது கோடி ரோட்ஸ் வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனும் சரி, அதேமாதிரி கெவின் ஓவன்ஸ் வச்சிருக்க அந்த ஈகிள் சாம்பியன் சரி, 2மே வந்து மேலே கட்டி தொங்க விட்டுருவாங்க. இதில் வந்து எந்த ஒரு ரெஃப்ரியுமே இருக்க மாட்டாங்க. அதாவது கையில் கிடக்கிற எந்த ஸ்டிக்கு, சேரு, டேபிள் அப்படின்ட்டு எதில் வேணுமானாலும் அடிச்சுக்கலாம். அதாவது பேக் ஸ்டேஜில் கூட போய் அடிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஃபேன்ஸ் நிற்கிறாங்களா அதில் கூட போய் அடிச்சுக்கலாம். ஆனால் அதுவும் இதில் வந்து எப்படி வேணுமாலும் பண்ணலாம். அதாவது இதில் வந்து ரெஃப்ரி அப்படிங்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த மேலே வச்சிருக்க சாம்பியனை வந்து யார் ஃபஸ்ட்டு போய் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச்சில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. அது மேபி அது யார் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் தெரிய வேணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதில் வந்து உங்களோட கோடி தான் இதில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒரு வேளை கெவின் ஓவன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாரு, அதாவது கோடி ரோட்ஸை வந்து ஏதாவது ஏமாத்துறாரு, சீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துக்கு உங்களோட வைப்பர் ராண்டி ஓட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படும். இந்த மேட்ச்சில் எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் ராண்டி ஓட்டன் வராரு அப்படின்னு கேட்டால் சம்மந்தம் இருக்குது. அதாவது இப்போ நம்முடைய கெவின் ஓவன்ஸ் தானே நம்முடைய ராண்டி ஓட்டனை அட்டாக் பண்ணி இன்ஜுரி ஆக்கிட்டாரு. இப்போ அதனால தான் இப்போ WWEக்கு வந்து ராண்டி ஓட்டன் வராமல் இருக்காரு. அதனால் இந்த இன்ஜுரிக்கு வந்து முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னு கேட்டால் கெவின் ஓவன்ஸ். கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணி, அதாவது கெவின் ஓவன்ஸை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டிக்குமான அந்த ஒரு ஃபீல்டை வந்து WWE கிரியேட் பண்ண போகிறாங்களாம். அதாவது அப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெசல்மனியா 40ல் கெவின் ஓவன்ஸ் விசஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இதில் கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஒருவேளை இவங்களுக்கான ஒரு ஃபீல்டை WWE ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ராயல் ரம்பிளில் கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணுவாரா இல்லை கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதில் வந்து 100% உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி தான் அவரோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மேட்ச்சில் வந்து உங்களோட ராண்டி ஓட்டன் ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ரிட்டன் வராரு அப்படின்னு கேட்டால் நம்மளோட கெவின் ஓவன்ஸை தான் அட்டாக் பண்ணுவார். அதனால கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் க்ளீனாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ராயல் ரம்பிளோட மெயின் ஈவெண்ட், அதாவது மென்ஸ் ராயல் ரம்போ, இதில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், ட்ரூ மெக்கின்டையர், ஜான் சினா, அதுக்கப்புறம் ரெய் மிஸ்டீரியோ, எல்ஏ நைட்டு, அப்புறம் சின்ஸ்கே நாகமோரா, ரெய் மிஸ்டீரியோ, ஜே உசோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து இதில் இருக்கிறாங்க. அதாவது இதில் வந்து யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து யாருக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிறது யாராலையுமே சொல்லவே முடியல. ரோமன் ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ்ட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து சாம்பியன் தான் தேவை. அதுக்காக இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். ஜான்சினா வந்து என்னோட கடைசி ரன் இதுதான், அதாவது கண்டிப்பாக நான் வந்து இந்த 2025 ராயல் ரம்பிள் நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சினா இருக்கார். சிஎம் பங்க் வந்து 2024 என்னோட வாய்ப்பு பறி போயிருச்சு. அதனால் கண்டிப்பாக 2025 இந்த ராயல் ரம்பிளை நான் வின் பண்ணி கோடி நான் உன்னை நான் சேலஞ்சு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம்
அதிகமாக சொல்கிறாரு. செத் ரோலின்ஸ் வந்து ஒரு பக்கம் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நான் ரெசல்மேனியாவில் வந்து நான் மேட்ச் பண்ணணும், அதாவது சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் பண்ணணும், நான் வந்து எனக்கு சாம்பியன் இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம், அதாவது நம்முடைய செத் ரோலின்ஸ் சொல்கிறாரு. அதாவது ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து இதில் வந்து அதிகம் இருக்காங்க. அது இல்லாமல் நம்முடைய சஸ்பென்ஸாக ரேண்டி வருவார். அது இல்லாமல் நம்முடைய கோல்டுபர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்முடைய ரேக் வந்து 31, அதாவது 31வது நம்பராக கூட இந்த மென்ஸ் ராயல் ரம்பில் வருவார் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராலுமே கணிக்கவே முடியல. ஆனாலும் ராக்கி இதில் வந்து 31வது வந்தால் மட்டும்தான் இந்த ராயல் ரம்பிளே பூர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி ராக்கு வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் ராக்கோட ரிட்டனாக இருக்கட்டும், அதேமாதிரி கோல்டுபர்க்கோட ரிட்டனு, பிராக் லெஸ்னரோட ரிட்டன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து இன்னும் க்யூவில் இருக்காங்க ரிட்டன் வர்றதுக்கு. ஆனால் என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து இந்த 30 மேன் ராயல் ரம்பிளை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து கொஞ்சம் இதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து யாரையுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. அதனால் உங்கள்கிட்ட இந்த ஒரு சாய்ஸை நான் விட்டுறேன். அதாவது 30 மேன் ராயல் ரம்பிளை வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள். இதில் என்னோட ப்ரிடிக்ஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நான் வந்து 3 பேர் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதில் ஃபஸ்ட்டு இடத்துல யாருக்கு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜான்சினா, 2வது இடத்துல ரோமன் ரைன்ஸ், 3வது இடத்துல உங்களோட சிஎம் பங்க். இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நான் ஒரு ரெஸ்லர் சொல்கிறேன், நான் 3 ரெஸ்லருமே நான் சொல்லியிருக்கேன். இவங்க 3 பேர் தான் கண்டிப்பாக, இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண போகிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் நண்பா. அதாவது நாளைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஈவினிங் வந்து கண்டிப்பாக ராயல் ரம்பிளை பற்றி ஒரு லைவ் வீடியோ வரும். அதாவது நாளைக்கு வந்து நான் லைவ் போட போகிறேன். அதில் வந்து கலந்துக்க வரங்க, நீங்கள் கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ராயல் ரம்பிளை பற்றின ஃபுல் வீடியோவும் அதில் நம்ம, அதாவது அந்த ஒரு லைவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த ரெஸ்லர் வந்து ரிட்டன் வர போகிறாங்க, எந்தெந்த ரெஸ்லர் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நாளைக்கு நடக்க போகிற அந்த லைவில் வந்து நம்ம கலந்துக்கிட்டிங்கன்னா பல கேள்விக்கான விடையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக லைவ் போட போகிறேன். அந்த லைவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்னென்ன கொஷின் வச்சுருக்கீங்களோ அந்த கொஷின் எல்லாமே கேளுங்க. அதுக்கான ஆன்சரை வந்து நான் க்ளீனாக கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.